எல்லாரும் கட்டாயம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், ஆண்டவருடைய ஆலயத்தில் சென்று அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவார், உங்களோடு கூட இடைபடுவார். ஒரு நாள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது தூரம் திரும்பி பார்க்கிற பொழுது நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். என்ன நெருப்பு என்று சொல்லி தெரியாமல், இது வெறும் காடு ஆயிற்று, இந்த காட்டிலே எப்படி தீ பிடிக்கும், எப்படி நெருப்பு எரியும் என்று சொல்லி சரி அதை பார்க்கலாம் என்று சொல்லி அருகிலே சென்று பார்க்கிறார். பார்க்கிற பொழுது கொழுந்து விட்டு எரிகிற ஒரு நெருப்பை அவர் பார்க்கிறார். இயற்கைக்கு முரணான முறையிலே ஒரு நெருப்பு அந்த இடத்துல எரிந்து கொண்டிருக்கிறது. காய்ந்த விறகுகளிலே நெருப்பு எரிவதை நாம் பார்த்துருக்கிறோம். நெருப்பு எப்படி எரியும் என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அவர் பார்த்த காட்சி இயற்கைக்கு முரணானது. பச்சை மரம் கொழுந்து விட்டு எரிவதை அவர் பார்க்கிறார். இயற்கைக்கு முரணான ஒன்று. இது எப்படி, இது எப்படி, இது எப்படி, இது எப்படி என்று சொல்லி அவர் சந்தேகத்தோடு கூட பார்க்கிற பொழுது அந்த நெருப்பிலிருந்து வருகிற சத்தத்தை கேட்டார். அந்த சத்தம் ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை மோசே கேட்கிறார். மோசேயின் இடத்துல அந்த வார்த்தை சொல்லுகிறது, மோசே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ சாதாரணமானவன் அல்ல, உன்னை நான் எனக்கென தெரிந்திருக்கிறேன். நீ எகிப்துக்கு சென்று அங்கே அடிமைகளாக இருக்கிற என் ஜனங்களை என்னை ஆராதிக்கும்படி அங்கிருந்து விலக்கி விடுதலை செய்து நீ அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு உண்டானது. அந்த வார்த்தையை கேட்ட மோசே பயந்து போய், நான் அங்கு சென்றால் என்னை கொன்று விடுவார்கள், நான் அங்கு சென்றால் என்னால் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாது, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனாக இருக்கிறேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இது என்னால் முடியாது, இது எனக்கு வராது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம் நம் ஆண்டவர். மோசேயை குறித்து அவர் என்ன வார்த்தைகளை சொல்லியிருந்தாரோ அதை மோசேயை கொண்டே நிறைவேற்றும்படியாகவே மோசேக்கு துணைக்கு ஒரு நபரை அவனுக்கு கொடுக்கிறார். அவனுடைய சகோதரனை அவனுக்கு கொடுக்கிறார். அவனுடைய சகோதரனை கொண்டே அவன் எகிப்து தேசத்துக்கு செல்கிறான். அவனுடைய சகோதரனும் மோசேயும் சென்று எகிப்து தேசத்திலே ராஜாவை பார்த்து ராஜாவிடத்தில் பேசுகிறார்கள். அங்கே அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. அவையெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் அங்கிருந்து எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணி அழைத்து மீட்டு கொண்டு வருகிறார்கள். செங்கடலை இரண்டாக பிளந்து செங்கடல் வழியாக அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அழைத்து கொண்டு வருகிறார்கள். எப்படி இது நடந்தது என்று சொல்வோமானால், சொன்னதை செய்கிறவர் நம் ஆண்டவர். மோசேயின் இடத்திலே சொன்னதை அப்படியே அவர் செய்து முடித்தார். நான் உன்னை கொண்டு இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயின் இடத்திலே சொன்னார். ஆனால் மோசே என்ன சொன்னார் என்று சொல்லி பார்ப்போமானால், மோசே, ஆண்டவரே, இது என்னால் முடியாது, நான் திக்குவாயுள்ளவன், நான் மந்த உள்ளவன், இதற்கு நான் தகுதி இல்லாதவன், இது என்னால் முடியாது என்று சொல்லி சொன்ன அந்த மனிதனை கொண்டே, சொன்ன அந்த மனிதனுடைய நாவை கொண்டே, சொன்ன அந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமாகவே, அவருடைய கரங்கள் மூலமாகவே ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார் மோசேயை கொண்டு. ஹல்லேலூயா! இன்றைக்கும் சொன்னவைகளை அப்படியே நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். இந்த புதிய வருஷத்திலும் கூட அநேக எதிர்பார்ப்புகளோடு, அநேக தேவைகளோடு 24வது வருடம் நிறைவடைந்து விட்டது. புதிய வருடம் வந்திருக்கிறது. புதிய வருடம் எப்படி இருக்கும்? புதிய வருடம் வித்தியாசமாக இருக்குமா? எதிர்பார்த்தது போல இருக்குமா? அல்லது எப்பயும் போல, வழக்கம் போல இருக்குமா? எப்பயுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறதா ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இருக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு நான் நல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறேன். எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்கள். காரணம், சொன்னதை செய்கிற ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். இந்த புதிய வருடம் அவர் உங்களுக்கென்று சொன்ன வார்த்தைகளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. பூமியிலே ஒன்றும் இல்லாது இருந்தது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தவைகளை ஆண்டவர் சரி செய்கிறார், சீர் செய்கிறார், பண்படுத்துகிறார். கரடு முரடான பகுதிகள் எல்லாவற்றையும் சீராக்குகிறார். ஜலத்தை ஒரு பகுதியாகவும்
நிலப்பகுதியை ஒரு பகுதியாகவும் பிரிக்கிறார். தொடர்ந்து பூமியிலே வாழ தேவையான சகல மரங்களை, செடிகளை, கொடிகளை உண்டாக்குகிறார். ஆங்காங்கே நீர், ஆங்காங்கே உயிரினங்கள் உண்டாயிருக்கும்படி ஊறுகிற, ஓடுகிற, நீந்துகிற, பறக்கிற இப்படிப்பட்ட உயிரினங்களையும் ஆண்டவர் படைக்கிறார். எல்லாவற்றையும் படைத்து விட்டு பின்பதாக ஆண்டவர் தன்னுடைய கரத்தின் கிரியைகளினாலே மனிதனையும் அவர் உண்டாக்கினார். பூமியும் அதன் நிறைவும், இந்த பூமியிலே உண்டாயிருக்கிற எல்லாமே நம்ம ஆண்டவராலே உண்டானது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்ம அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆகவே நான் வேத வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கவில்லை. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை குறித்து மாத்திரமே இப்படி உங்களுக்கு பேசிக்கொண்டிருந்தேன். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை முழுவதுமாய் நாம் அறிந்திருக்கிறோம். பூமியையும் அது நிறைவையும் உண்டாக்கினவர் நம் ஆண்டவர். பூமியில் உள்ள சகலவற்றின் மேலும் அதிகாரங்களை உடையவர் நம் ஆண்டவர். பூமியில் உள்ள சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் நம் ஆண்டவர். அவராலே செய்யக்கூடாத காரியங்கள் ஏதாவது இருக்கா? நல்லா தெரியும், ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க. எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் சொல்ல சகலமும் ஆகும், அவர் கட்டளையிட சகலமும் நிற்கும். அவர் நமக்கு அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த பூமியிலே அவர் உண்டாக்கின நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் அவர் நம்மோடு கூட உடனே நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். 24வது வருடம் முழுவதும் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்திலும் கூட நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுமா? சந்திக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக தியானித்து கடந்து செல்ல போகிறோம். நம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அநேக வாக்குகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அந்த வாக்குத்தத்தங்களை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறோம். வார்த்தைகளை அப்படியாக நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, வார்த்தைகளை நாம் பின்பற்றுவதும் இல்லை. உங்களுக்காக எளிமையான சில கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 7வது அதிகாரத்துடைய 7வது வசனத்தின் முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து சொல்லியிருக்கிறார். மத்தேயு 21வது அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே நீங்கள் எவைகளை எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும், 1, 2, 3 இல்லைங்க, எல்லாவற்றையும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து யோவான் 15வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நம்மளும் இருக்கிற பொழுது நாம் கேட்டுக்கொள்ளுகிற எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்வார் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். தொடர்ந்து யோவான் 14வது அதிகாரத்தினுடைய 14வது வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், அவருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமத்தை சொல்லி நம்முடைய தேவைகளை கேட்கிற பொழுது அவர் செய்வேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகள். இன்னுமா வேறொரு பகுதி நான் சொல்கிறேன். எரேமியா 33வது அதிகாரத்திலே 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நீ அறிந்ததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லி அநேக வேளைகளிலே நம்முடைய தேவைகள் அநேகமாக இருந்தாலும் சரி, எவ்வளவாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவைகளை சரி செய்யவே நாம் பந்தய குதிரைகளைப் போல ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர அந்த தேவைகள் சந்திக்கப்பட எங்கு செல்ல வேண்டும், யாரை நாட வேண்டும் என்று சொல்லி நாம் அவரிடத்திலே செல்வதில்லை. உதாரணத்துக்கு சொல்வோமானால், மழைக்காலம் குளிர்காலம் வருகிற பொழுது எல்லோருக்கும் தெரியும், சளி காய்ச்சல் தொந்தரவுகள் அதிகமாக வரும். எல்லோரும் டாக்டர்கிட்ட கரெக்டாக போயிடுறாங்களா? இல்லை. பாருங்கள், எங்கே போகிறாங்க? எல்லோரும் நேராக மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. மெடிக்கல் ஷாப் போயிட்டு 2 வேளைக்கு மாத்திரை, சளி காய்ச்சல், உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அப்படியே குளிர்ற மாதிரி இருக்குது அப்படி சொல்லி டாக்டர் வேறு. ஆனால் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற சேல்ஸ்மேன். நாம் பார்க்க வேண்டிய நபர் யாருங்க? டாக்டரை பார்க்கணும். ஆனால் நாம் பார்த்துட்டு இருக்கிற நபர் யாருங்க? சேல்ஸ்மேனை பார்த்துட்ருக்கோம். யாரை பார்க்கணுமோ அவரை பார்க்காம பார்க்கக்கூடாத நபரை பார்த்துட்ருக்கோம். அங்கே போய் கேட்போம், கொஞ்சம் குளிருதுங்க,
கொஞ்சம் இருமல் வர மாதிரி இருக்குது, தொண்டையும் அங்கங்கே கொஞ்சம் கரன்னு இருக்குங்க, அப்படியே ஸ்வெட்டிங் வர மாதிரி இருக்குது, படுத்து தூங்கலாம் போலவே இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னோடனே எல்லாத்தையும் காதில் கேட்பாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க. 3 மாத்திரை 4 மாத்திரை தூக்கி 2 வேலையை கொடுத்துருக்காங்க, இந்தாங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க அவங்க. ஆனால் சரியான முறையில் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால் டாக்டர் இடத்துல செல்ல வேண்டும். டாக்டரை சென்று பார்க்கிற பொழுது என்ன செய்வார் என்றால், நம்முடைய வெயிட்டையும் என்ன வெயிட் இருக்கிறோம் என்பதை பார்ப்பார்கள். தொடர்ந்து நம்முடைய பிபி செக் பண்ணுவார்கள். தொடர்ந்து நம்முடைய ஆக்சிஜன் லெவலை செக் செய்து, பிறகு நம்முடைய வியாதிக்கு, நம்முடைய பலவீனத்துக்கு எந்த அளவு மருந்துகளை கொடுக்க வேண்டுமோ அந்த டோஸ் அளவு மருந்துகளை மாத்திரமே கொடுப்பார்கள். இது சரியான முறையிலே நாம் பார்க்க வேண்டிய மருத்துவம். ஆனால் பாருங்கள், இது போலவே நாமும் நம்முடைய தேவைகளுக்கு ஆண்டவரிடத்தில் செல்லாமல் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிடுறோம், நண்பர்கள்ட்ட போகிறோம், தெரிஞ்சவங்கிட்ட போகிறோம், எல்லா பக்கம் போகிறோம். சொல்லப்போனால் நானே செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லி நம்முடைய சுய பலத்துலையும் கூட என்ன பண்ணுறோம், நம்ம முயற்சி பண்ணுறோம். பாருங்கள், நாமளே நம்முடைய சுய பலத்தில் செய்கிறோம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இப்படி செஞ்சு பார்க்கலாம், அப்படி செஞ்சு பார்க்கலாம், எல்லாம் செஞ்சு பார்த்து எல்லாம் ஃபெயிலியரான உடனே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இது முடியல, சரி கடைசியில் என்ன பண்ணுறது, ஆண்டவரே நான் உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கிறேன், ஆண்டவரே எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் நம்பின மனுஷன்லாம் என்னை கைவிட்டாங்க, நான் எதிர்பார்த்த இடத்துலலாம் தோல்வி, நான் கையிட்டு செஞ்சு எல்லாமே ஒன்றுமே வாய்க்காமல் போயிடுச்சு, நீங்கள் மட்டும்தான் எனக்கு செய்வேன்னு சொல்லி உங்களை மட்டுமே நம்பி வரேன்டாவரேன்னு சொல்லி தடவை போய் கேட்குற மாதிரியே ரொம்ப பரிதாபமாக ரொம்ப ஊக்கமாக கேட்டுட்ருப்போம். ஆனால் என்னென்னா அவர்கிட்ட போய் இப்படி கேட்டிருந்தோம்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் போய் அவர்கிட்ட நிற்போம். ஆனாலும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம மீது இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அவர் அப்பொழுதும் கூட நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், லூக்கா 1:37 இப்படியாக வசனம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம் ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, பலன் உண்டு, சமாதானம் உண்டு, இன்னுமா என்னென்னவெல்லாம் நமக்கு தேவையோ அத்தனையும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோமோ, என்னவெல்லாம் தேவை என்று சொல்லி நினைக்கிறோமோ அத்தனையோட வார்த்தையில் உண்டு. ஆனால் நாம் அவருடைய வார்த்தையை கேட்கணும். பாருங்கள், வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 55 அதிகாரத்துக்கு நேராக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 55:11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்களும் வாசிங்கள். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்க, ஆண்டோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அந்த வார்த்தை எப்படி வருங்களா? அந்த வார்த்தை என்ன செய்யுமா? வந்ததுன்னா வந்த மாதிரி அப்படியே போகாதான். எதற்காக அந்த வார்த்தை வெளிப்பட்டதோ, எதற்காக அந்த வார்த்தை ஆண்டோடைய நாவிலிருந்து வாயிலிருந்து புறப்பட்டதோ அந்த வார்த்தையை நிறைவேற்றியே செல்லும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் அப்படியாக ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை பெற்றுக்கொண்ட சில நபருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்து நாம் வேகமாக தியானிக்கப் போகிறோம். மத்தேயு 8வது அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 8வது அதிகாரம் 5-13 வரைக்கும் இங்கே ஒரு சம்பவம் உண்டு. இந்த பகுதியிலே ஒரு நூற்றுக்கு அதிபதி இருக்கிறார். அவர் தன்னிடத்தில் வேலை செய்கிற ஒரு மனிதனுடைய பலவீனத்துக்காக சுகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இயேசுவை தேடி அவர் செல்கிறார். நூற்றுக்கு அதிபதி என்று சொல்வோமானால் 100 பேருக்கு அதிபராக இருக்கிறவர்களே நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லி சொல்வார்கள். அவர் ஒரு நூற்றுக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறார். 100 பேருக்கு தலைவர் அவர். ஆகவே அவருக்கு அப்படி ஒரு பெயர் உண்டு. அவரிடத்தில் உண்மையாய் வேலை செய்த, அவருக்கு நெருக்கமான நல்ல ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் வியாதியாக இருந்தான். அவன் என்ன வியாதி என்று சொல்லி பார்ப்போமானால், மத்தேயுவிலே அவன் திமிர்வாதம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. லூக்காவிலே மரண அவஸ்தையாக இருந்தான் என்று சொல்லி, லூக்கா 7வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அவன் மரண அவஸ்தையாக இருந்தான். மரிக்கிற தருவாயிலே, மரிக்க போகிற நிலையில் அவன் இருந்தான். அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா மருத்துவமும் செய்தாயிற்று. அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மருந்துகளும் கொடுத்தாயிற்று. பார்க்க வேண்டிய டாக்டர்களை பார்த்தாயிற்று. இன்னுமா என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்தாயிற்று. ஆனாலும் அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆனாலும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர்கள்
இயேசுவிடம் செல்லலாம், அந்த ஊருக்கு அந்த பகுதியிலே இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய பதவி, தன்னுடைய பெயர், தன்னுடைய புகழ் இவைகளை நினைத்து பார்க்காமல் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவிடம் செல்கிறார். நினச்சி பாருங்கள், ஒரு மனுஷன் சாதாரணமான நபர் இல்லைங்க, ஒரு பெரிய சமுதாயத்தில் ஒரு பெரிய நபர், ஒரு நபரை பார்க்கறதுக்கு தானாக நேரில் போகிறது சாத்தியமா? அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், நம்ம ஊர் கலெக்டர் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வந்தால் அது சாத்தியமா? இல்லை பாருங்கள், நீங்கள் யார் என்னென்ன நம்மளுடைய முழு ஜாதகத்தையும் தெரிஞ்சுட்டு தான் அவர் உங்கள் வீட்டுக்கே வருவார். அதுபோல தான் பாருங்கள், தன் நூற்றுக்கு அதிபதியும் இயேசுவை குறித்து நன்றாக அறிந்து வைத்திருந்தான். ஆகவே தான் இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் இடத்துல சென்றான். இல்லை என்றால் கடைசி நேரமாயிருச்சு, அவனோட கடைசி ஆசையை கேட்டு அவன் கண்ணை மூடிட்டுருவான் அப்படின்னு அமைதியாக விட்டுருப்பான். ஆனால் பாருங்கள், இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்து, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்து, இயேசுவின் மூலம் என்ன நடக்கும் என்பதை அறிந்திருந்து, அவராலே என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்பதையும் அறிந்திருந்து, இயேசு அருகில்தான் இருக்கிறார் என்பதையும் அறிந்த பின்பும் அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அவன் வேகமாக ஓடிச் செல்கிறான். இயேசு வந்தால் போதும், அல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை வந்தால் போதும், அவர் என்னுடைய வேலைக்காரனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், நிச்சயமாக அவன் சுகமாவான் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அவன் ஓடி செல்கிறான். இயேசுவோ அவன் வருகிறதை பார்த்து அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு நான் வருகிறேன் என்று சொன்ன போதும் கூட அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும்னு சொல்கிறார். பாருங்கள், இந்த வசனத்தை நான் வாசிப்போமா? 8வது அதிகாரத்தினுடைய 13வது வசனம். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். ஹல்லேலூயா! பாருங்க, ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டது, அந்த வேளையிலேயே அவன் சுஸ்தமானான். அவர் சொன்னதை நிச்சயம் அப்படியே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையானது நிச்சயமாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் வல்லமைகளையும் விடுதலையும் கொடுக்க வல்லதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், இன்றைக்கும் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் அவர் உங்களுக்கு செய்து தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து மற்றும் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி, யோவான் 11வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த வேத பகுதியிலே லாசரு உயிரோடு கூட எழுந்திருக்கிற சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். பாருங்கள், லாசரு வியாதியோ இருக்கிறார், லாசருவுக்கு சுகம் வேண்டும், லாசருவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே லாசருடைய சகோதரிகளாக இருக்கிற மார்த்தாளும் மரியாளும் இயேசுவை அழைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வார்த்தையின்படி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேளுங்கள், நான் கொடுத்து விடுவேன், நீங்கள் கேளுங்கள், உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும்படி நான் அவைகளை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பகுதியில் கூட மார்த்தாளும் மரியாளும் ஆள் அனுப்பி இயேசுவை அழைக்கிறார்கள். நீர் அதிகமாய் நேசிக்கிறபடி சிநேகிதனாக இருக்கிற லாசரு மரிக்கிற தருவாயிலே வியாதியோடு கூட இருக்கிறார், நீர் வந்து அவனுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும், அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார்கள். மார்த்தாளும் மரியாளும் இயேசுவுக்கு நல்ல பரிச்சயமான நபர்களாக இருந்தாலும் அவர்கள் இயேசு எங்கு இருப்பார் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். இயேசு எங்கு இருப்பார் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். இயேசுவை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் நமக்கும் கூட இயேசுவை பற்றி தெரியும். என்ன தெரியும்? இயேசுவை குறித்து நாம் எந்த அளவு தெரிந்து வைத்திருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், அப்பொழுது இயேசு நம்மை நேசிப்பார். இல்லை என்றால் போதகர் அழைத்து கேள்வி கேட்பார். அப்புறம் ஜெபம் செய்ய வேண்டும், நான் ஜெபித்தால் என் ஜெபத்தை இயேசு கேட்பார். வேறு என்ன இயேசு பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறோம்? மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இயேசுவை பற்றி தெரியும், ஆனால் அவங்க இயேசு அழைச்சாங்க, ஆனால் இயேசுவை பற்றி முழுசாக அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கல. இயேசுவை அழைச்சாங்க, இயேசுவை பற்றி தெரியும், ஆனால் அவங்க இயேசுவை குறித்து தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அந்த அளவு அவங்க தெரிந்து வைத்திருக்கவில்லை. அதனால தான் பாருங்கள், இயேசு வந்த பிறகும் மார்த்தாள் சொல்லுவாங்க, இயேசு வந்து நான் அவனை உயிரோடு கூட எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுவார். சொன்ன பிறகும் மார்த்தாள் சொல்லுவாங்க, இல்லை எல்லாரும் ஒரு காலத்தில் உயிரோடு எழுந்திருப்பாங்க, அப்பா அவனும் எழுந்திருப்பான். அப்போ என்னங்க, இயேசுவை குறித்து மார்த்தாள்
ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால தான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தது. இன்றைக்கு நாம் இயேசுவை குறித்து எந்தளவு அறிந்து வைத்திருக்கிறோம்? சாதாரண ஒரு நாள் ஒரு அதிகாரம், 5 நிமிட ஜெபம், இதற்கு போதுமானவர் இயேசு என்று சொல்லி நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுகிறதுக்கு, ஆபத்து காலத்தில் என்னுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு என்று சொல்லி அறிந்து வைத்திருக்கிறோமா? அல்லது எப்பொழுதும் நான் உறவாட, எப்பொழுதும் என் சத்தத்தை கேட்க, எப்பொழுதும் எனக்கு உதவி செய்ய, எப்பொழுதும் என்னை ஆற்றி தேற்றி என்னை தாங்கி சுமந்து என் மகனே என் மகளே என்று சொல்லி நம்மை அரவணைத்து நம்மை எல்லா காரியங்களிலும் முற்றிலும் ஜெயம் பெறச் செய்கிற கிறிஸ்துவை, இயேசு எனக்காக மரித்து, எனக்காக அடிகள் பட்டு, எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காக தன் ஜீவனையும் கொடுத்து, தன்னுடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தத்தையும் கூட அவருக்காக அவர் வைத்துக்கொள்ளாமல் எனக்காக கொடுத்தார் என்று சொல்லி அதை விசுவாசித்து அவரோடு கூட நல்ல உறவில் இருக்கிறோமா? நாம் இயேசுவை எந்த அளவு எப்படியாய் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். காரணம், ஆண்டவராக இயேசுவோடு கூட நமக்கு உறவு இருக்கலாம், ஆனால் அந்த உறவு இயேசுவை குறித்து சரியான முறையில் நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அளவு இருக்க வேண்டும். காரணம், ஆண்டவராக இயேசு நம்மை அதிகமாய் நேசிக்கிறவராக இருக்கிறார். எந்த காலமாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, காலங்களுக்கும் நேரங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவர் நம்ம ஆண்டவர் இயேசு. அவரே எல்லாவற்றையும் நமக்காக செய்து கொடுக்கும்படியாக நம் அருகில் இருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போயின்னு சொல்லி ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் சென்றார். ஆபிரகாம் சென்ற பிறகு ஆபிரகாமுக்கு அந்த ஊரிலே, அந்த பகுதியிலே பார்க்கிற பகுதியெல்லாம் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி அனுப்பிவிட்டார். ஆபிரகாம் சென்ற பிறகு அந்த ஊரில் ஒரு வீட்டை கொடுத்து, ஒரு பங்களா வீட்டை கொடுத்து அமைதியாக அவனை அமர்ந்திருக்க பண்ணியிருக்க முடியும். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. கானான் தேசம் முழுவதையும் உனக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்தால் எப்படி கொடுப்பார் என்று சொல்லி பார்ப்போமானால், சிறிய காரியங்களை கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர் அல்ல, சிறிய காரியங்களோடு நிறுத்தி கொள்ளுகிறவர் நம்ம ஆண்டவர் அல்ல. எல்லாவற்றையும் பூரணமாய் கொடுத்து, எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிகத்தக்கதாக கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் நம்ம ஆண்டவர். பாருங்கள், லாசருவையும் கூட அப்படித்தான். பாருங்கள், ஊரில் இருக்க அத்தனை ஜனங்களும் வந்து விட்டார்கள். மரிக்கிற தருவாயில் இருக்கிற ஒரு மனிதனை எழுப்புவது என்ன சொல்லலாம், ஓகே ஏதோ சொல்லலாம், முடியும்னு சொல்லிடலாம். ஏதோ சுகர் வியாதியில் இருக்கிறவங்களுக்கு சுகர் கொடுத்தா செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் அந்த சுகரே ஒருவேளை எங்களுக்கு பூஸ்டப் ஆகி எங்களுக்கு உயிர் கொடுத்துருச்சு அப்படின்னா, ஏதோ கடவுள் தயவு, ஏதோ ஃப்ளூக்கில் பொழைச்சிட்டாரு, என்ன நடந்துன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் செத்து போய் 4 நாள் ஆச்சு. சாக போகிற நிலைமையில் இருக்கணும், உயிரோடு எழுப்புறது வேறீங்க. செத்து போய் எவ்வளோ நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. சொல்ல போனால் சரீரத்தில் பாதி அழுகு போக ஆரம்பிச்சிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வர்றார் இயேசு. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வர்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து அவனை உயிரோடு கூட எழுப்புறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து அவர் உயிரோடு கூட எழுப்புறார். 24 வருடமும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. இவ்வளோ வருஷ காலத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு நீங்கள் வெற்றியை பார்க்க முடியாமல் இருக்கீங்களா? நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியத்தில், நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பார்க்க முடியாமல் நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் தோல்வி மேலே தோல்வியை பார்த்து கொண்டு நீங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல், என் வாழ்க்கை அவ்வளோதான், ஏதோ இனி நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கீங்களா? இல்லை 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 இல்லை. மரித்து 4 நாட்களாக இருந்தாலும், மரித்து எவ்வளவு நாட்களாகி இருந்தாலும் சரி, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நம் ஆண்டவராலே எல்லாம் ஆகும். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய நம் ஆண்டவராக இயேசுவாலே ஆகும். இன்றைக்கு உங்களுக்கு சொன்னதை செய்து கொடுக்க நம் ஆண்டவர் இயேசுவால் ஆகும். நீங்கள் விசுவாசித்தால் அவர் சொன்னதை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார். பாருங்கள், நம்மிடத்தில் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், அவர் சொன்னதை செய்வார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவர், நான் நம்புகிறேன் பாஸ்டர், விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். அடுத்த நாளே வந்து எங்கே பாஸ்டர் அது நடக்கலை? எப்படிங்க? நம்புறேன்னு சொல்கிறோம், விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறோம், எல்லாம் ஓகே. அடுத்த நாளே அதை நான் கண்ணில் பார்க்கணும், அடுத்த நாளே அதை நான் தொட்டு பார்க்கணும், அடுத்த நாளே நான் அதை சுதந்திரிக்கணும் அப்படி எதிர்பார்க்குறோம். இல்லை 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 இல்லை. ஆண்டவர் கொடுத்தாருன்னா சாதாரணமாக கொடுக்க மாட்டாருங்க. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு சிறு விஷயத்தை கொடுத்து விட்டு அனுப்பி விடுகிறவர் நம்ம ஆண்டவர் அல்ல. ஆபிரகாமுக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு மாளிகை பங்களாவை கொடுத்து அனுப்பிட்டவர் நம்ம ஆண்டவர் அல்ல. கானான் தேசத்தையே சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் நம்ம ஆண்டவர்.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் விரும்புகிறதுக்கு மேலாக, நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக, நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மேலாக உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறவர் நம் ஆண்டவர். அவர் செய்ய நினைத்ததை நிச்சயம் செய்வார். சொன்னதை செய்கிறவர் நம் ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர் உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் இந்த புதிய வருஷத்திலே, இந்த மாதத்திலே அவர் உங்களுக்காக செய்து கொடுப்பார். உங்களுடைய வேலையை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய பலத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்னும் உங்கள் குடும்ப சூழ்நிலையை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? எதை குறித்து கவலைப்படாதீர்கள். சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. சொன்னதை அப்படியே நமக்கு செய்து கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. அவர் நிச்சயம் இந்த வருடம் உங்களுடைய தலைகளை நிமிர பண்ணுவார். அவர் நிச்சயம் இந்த வருடம் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். அவர் நிச்சயம் இந்த வருடம் உங்களை எல்லாவற்றிலும் செழித்தோங்க செய்வார். அவர் நிச்சயம் இந்த வருடம் உங்களுடைய பாத்திரங்களை எல்லாவற்றிலும் நிரம்பி வழிந்தோடும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் இருக்கிற இடத்துல யாரும் சரி எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிப்போம்.